தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு ரவா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அருமையான ரவா கேக் பண்ணியிருக்கேங்க. அதுவும் எக்லெஸ். அதாவது முக்கால்வாசி ரவா, அப்புறம் கால்வாசி கோதுமை மாவு யூஸ் பண்ணி, அப்புறம் வந்து எக்குக்கு பதிலா நம்ம வந்து தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நான் குக்கர்லயே பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப அருமையா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும். ரவா கேக் செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கப் ரவா எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு 1/2 கப் கோதுமை மாவு. நான் வந்து டீ டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது 1/2 கப்புனா 1/2 கப்பு கோதுமை மாவு போதும். அப்புறம் வந்து ஒரு ஃபுல் கப் மில்க் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த டீ டம்ளர் அளவு தான் இந்த சின்ன கிண்ணத்தோட அளவும். ஸோ அதில் வந்து ஒரு ஃபுல் கப் நான் சுகர் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபுல் கப் கிண்ணம் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. நல்ல நார்மல் தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் கப் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பேக்கிங் சோடா வந்து நான் டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து சோடா நமக்கு, அதாவது சோடா உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நார்மல் சால்ட் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன டீஸ்பூன் அளவு. நான் வந்து பெரிய பெரிய ஸ்பூனும் காமிச்சிருந்தேன். இதை வந்து டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன். இந்த மாதிரி சின்ன டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அது அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஒரு 4-5 ட்ராப் போதும். அப்புறம் ஒரு பெரிய பாட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் வந்து ரவாவை போட்டிருக்கேன். அப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கட்டி கட்டி எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இதை சளிச்சு எடுத்துக்கிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சளிச்சு எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொரு பவுலில் நான் வந்து தயிர் ஊற்றிருக்கிறேன். தயிர் வந்து நீங்கள் அதாவது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா க்ரீமாக அடித்து எடுத்துக்கோங்க. அதே அளவு சுகர் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டான சுகர் அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து எண்ணெய் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக சன்ஃப்ளவர், அதாவது வாசம் இல்லாத, ஸ்மெல் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை உங்களுக்கு அது ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம்னா பட்டரை உருக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அதாவது கேக் வந்து கொஞ்சம் ஹார்டாக தெரியும். ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்டராக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல சாப்பிட்றதுக்கு வந்து விற்காமல் இருக்கும். அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 4-5 ட்ராப்பு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரவா, கோதுமை எல்லாம் போட்டுடலாம். அப்புறம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மில்க், பால் ஊற்றி நீங்கள் நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வந்து நம்ம இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம எக்கு யூஸ் பண்ணலை. ஸோ இது எல்லாமே செட் ஆகுறதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறோம். எல்லா பாலையும் ஊற்றிருங்க. அப்புறம் வந்து ரவா வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து திக்கான ஸ்டேஜுக்கு தான் போயிடும். திரும்ப நம்ம ஒரு 1/4 டம்ளர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இப்போ நான் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது, நல்லா திக்காயிட்டு. திரும்ப கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே நம்ம மில்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ரவையை பொறுத்து இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ இது ரெடியாக இருக்குது கேக் பண்ண. நான் வந்து ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் அதில் ஊற்றிருங்க. அப்புறம் வந்து குக்கரில் வந்து நீங்கள் அடியில் வந்து உப்பு போட்டுட்டு, உப்பு அப்படி இல்லைன்னா மணல் போட்டுக்கலாம். நான் வந்து உப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். உப்பு போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃபயரில் அதை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. விசில் வைக்க வேண்டாம். நான் மேலே வந்து கொஞ்சோண்டு பிஸ்தா பருப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ட்ரேயை உள்ளே வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு ரிங்கை மேலே வச்சுருங்க. அது இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் வந்து குக்கரில் விசிலையும் அதோட ரப்பரையும் எடுத்துருங்க. குக்கரில் விசிலும் ரப்பரும் இருக்க வேண்டாம். பாருங்கள், நான் வந்து குக்கரோட விசில் எடுத்துட்டேன், ரப்பரும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை மூடி நல்ல ஸ்லோ ஃபயரில் 40 மினிட்ஸ்க்கு நீங்கள் குக் பண்ணுவீங்க. நல்ல ஃபுல் ஸ்லோவில். இப்போ நான் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கேக் வந்திருக்குன்னு. இந்த கேக் வந்து இப்படி லைட்டாக கிராக் ஆகி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது உள்ளே நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு ஃபோர்க் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃபயரில் 40 மினிட்ஸ். இப்பொழுது அருமையான கேக் ரெடி ஆயிட்டு. இது ரொம்ப யம்மியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து தயிர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் கேட்பீங்க, என்னக்கா தயிரோட வாசம் வருமானு. தயிரோட வாசம் எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கேக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லை. அதாவது எக்கு யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே இல்லை. அந்த மாதிரி இருந்தது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்பொழுது சூப்பர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில், அதாவது எண்ணெய் யூஸ் பண்ணியே பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த ரெசிபி வந்து ஸ்பெஷலாக நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிற விஷால் அப்படிங்கிற ஒரு குட்டி தம்பிக்காக இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் கட் பண்ணி, அதாவது ஃபோர்க் வச்சு செக் பண்ண இடம், அதனால கீறி இருக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.